நித்யானந்தம் உயர்தர ஆன்மீக தேடலை அடைய இருக்கிற எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் இப்போ மே 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் ரெடியாக இருக்கிற எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னாக்கா, பரமசிவசேனையை நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் செய்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே யோகா பண்ணுவீங்க, உங்களுக்கு யோகா மேட் தேவைப்படும். நீங்கள் உங்களுக்கு ஓனாக ஒரு யோகா மேட் வச்சுருக்கணும். அந்த யோகா பண்ணும்போது வந்து கருப்பு கலரில் உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கணும். ட்ரெஸ் இருக்கணும், பேண்ட்டும் கருப்பு கலராக தான் இருக்கணும். அந்த யோகா முடிஞ்சதோட உங்களுக்கு பூஜைகள் நீங்கள் பண்ணுவீங்க. அந்த பூஜையில் பெண்களாக இருந்தாக்கா இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, இது மாதிரியான சாரி, கேரளா சாரி பெண்கள் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து வெள்ளை கலர் சாரி ப்ளஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது ஒரு வெள்ளை கலர், கோல்டு கலர் எது வேணால் போடலாம். அடுத்து ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேட்டி கட்டி இருக்கணும். அவங்களுக்கு வந்து வேட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வெள்ளை கலரில் வேட்டி, வெள்ளை கலர் வேட்டி, கோல்டு பார்டர் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு துண்டு இடுப்பில் கட்டிக்கிறதுக்கு துண்டோ இல்லை மேலே போட்டுக்கிறதுக்கு துண்டு, நீங்கள் உங்களுடைய விருப்பம். அது வந்து நீங்கள் ஒரு 2 துண்டு, ஒரு வேட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அப்படி தான் நீங்கள் பூஜாவை போடுவீங்க. பூஜை முடிஞ்சதோட உங்களுக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. அந்த கிளாஸில் வந்து நீங்கள் வந்து பிஜாமாஸு, பஞ்சாபி, பெண்களாக இருந்தால் பஞ்சாபி போட்டுக்கலாம், ஆண்களாக இருந்தாக்கா குர்த்தா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது தப்பு இல்லை. அப்புறம் இது வந்து டெம்பிள்ன்றதுங்களாம் நம்ம டெம்பிள் ப்ரொசீஜர் தான் நீங்கள் கொண்டு வரோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த கிளாஸில் வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஓனாக ஒரு ப்ளூடூத்தோ என்ஃப்ரீயோ எடுத்து வந்துக்கணும். அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் கேட்பீங்க. அதனால் அது உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் அட்டென்ட் பண்ணுறதுனால சார்ஜ் பண்ணுற ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால யாரெல்லாம் முடியுமோ எக்ஸ்டென்ஷன் உங்கள் வீட்டில் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே தங்குறப்ப வந்து உங்களுக்கு தேவையான பெட்ஷீட்டு, தலைக்காணி, உங்களுக்கு எது வசதியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களோ அது நீங்கள் எடுத்து வந்துக்கணும். உங்களுக்கு தேவையானது அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு ஓனாக சில பேர் வந்து நான் வந்து மற்றவங்க குடித்த டம்ளர்லாம் குடிக்க மாட்டேன், உங்களுக்கு ஓனாக ஒரு டம்ளர் அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்துட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த பதிவுகள் செய்யும்போது ஓட்டர் ப்ரூஃப் ஐடி, ஆதார் கார்டு ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுடைய ப்ரூஃபை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து சாமிக்கிட்ட வந்து தீட்சை எடுத்து பூஜா செட்டு எல்லாரும் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு பூஜா செட்டு மறுபடியும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு பூஜா செட்டு எடுத்துகிட்டு வரணும். என்னோடய பூஜா செட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இதாச்சு, ஏதாவது காண போச்சு, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி தீட்சைகள் சாமியால் கொடுக்கப்பட்டாச்சு, பூஜை பொருட்கள் கொடுக்கப்பட்டாச்சு. உங்களுக்கு மீண்டும் இன்னொரு முறை பூஜை பொருள் தரப்படாது. அது நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். புதுசாக வர பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து பூஜா கிட்ட கொடுப்பாங்க. நித்யானந்தம்.